இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒருத்திக்கு மித்ரா பக்கத்துல நிக்கிறதுக்காவது தகுதி இருக்கா? அவருக்கு இவ மேட்ச் ஆவாளா? பேபி, நீ ஒன்னும் கவலைப்படாத. ப்ளீஸ் கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. முடியாது மம்மி, இந்த கூத்த என்னால பார்க்க முடியல. கனவுல கூட இவ மித்ராக்கு பொண்டாட்டியாக போறானா அதை ஏத்துக்க முடியாது. ஏத்துக்காம இப்ப என்ன பண்ண போற? மம்மி, எக்காரணத்துக்கு கொண்டும் அவ மட்டும் அந்த வீட்டுக்கு மருமகளா போயிடவே கூடாது. நான் தான் இருக்கல பேபி, நீ கவலைப்படாம இரு. நாளைக்கு தானே நிச்சயதார்த்தம், அதை எப்படியாவது நான் நிறுத்துவேன். மேடம், முந்தானத்து மித்ரா சாரோட கார் டேமேஜ் ஆயிடுச்சு. ரிப்பேர் பண்ணியாச்சு. அதுக்கான பில்லு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் மேடம். பில்லு 5 லட்சம் ரூபாய் ஆச்சு மேடம். என்னங்க அது 5 லட்சம் ரூபாய் இருக்கு? 20,000 குறைச்சுதான் போட்டிருக்காங்க. பணத்தை பத்தி பேசலடா ஃபூல். 5 லட்சம் பில்லு போடுற அளவுக்கு கார் டேமேஜ் ஆச்சான்னு கேட்டுட்டு இருக்கேன். லட்சுமி மேடமும் மித்ரா சாரும் போன அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா மேடம். டிரைவர் ஜெகதீஷ் தான் ஃப்ரெண்ட்ஸோட வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு மேடம். மித்ரா, என்ன காயம் அது? இதோ கேஷுவலா பட்டிருக்கமா. நீங்க வெளியே போன அன்னைக்கு வேற ஏதோ நடந்திருக்கு. லக்ஷ்மி, நீ சொல்லு, என்ன நடந்துச்சு? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. டிரைவர் மித்ராவை அட்டாக் பண்ண வந்தானா? நான் கிளம்புறேன் சார். நம்ம பையன் அவ கூட போனப்போ இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னா அவனும் சொல்லல, லக்ஷ்மியும் சொல்லல. சின்ன இன்சிடென்ட் தானு சொல்லலையோன்னு தோணுது பெரியமா. என்னடா அது போய் சின்னதுங்கிற? அவன் என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான். அப்படி இருந்து ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவன் இருக்கட்டும், அவகிட்ட அவன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கல. அப்படி இருந்து அவன் கிட்ட இருந்து மறைச்சிருக்கான். அவன் கிட்ட போய் சொல்லிருக்கான். அரவிந்தா, ஃபர்ஸ்ட் டைம் என் பையன் கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை மறைச்சிருக்கான். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் பிரஷர் பண்ணியும் கேட்டேன். இருந்தாலும் அவ வாயை திறக்கவே இல்லை. ஏதாவது டென்ஷன்ல இருந்திருப்பா அரவிந்தா. விட்டுரு. அது எப்படி இங்க விட முடியும்? கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு இவ்வளவு போய் சொல்றானா, நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம்? அப்படிப்பட்ட பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாக தகுதியானவளான்னு இப்ப எனக்கு டவுட் வருது. நான் தான் ஜெகதீஷ். நீ என்ன மூஞ்சிய மறைச்சிருக்க? இங்க எதுக்காக வந்த? என்ன இப்படி கேக்குற? நீ வந்து உசுப்பத்தி விட்ட, நானும் போய் அந்த மித்ராவை அட்டாக் பண்ண. இப்ப போலீஸ் என்ன தேடாம இருப்பாங்களா என்ன? அதான் இப்படி ஊருக்குள்ள திருட மாதிரி மூஞ்ச மூடிட்டு சுத்திட்டு இருக்கேன். என்ன பிரயோஜனம்? அவ்வளவு பெரிய இன்ஃபர்மேஷன் கொடுத்தும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியல. நீ ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் இல்ல. நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன். ஆனா லக்ஷ்மி அம்மன் மாதிரி எங்களை ரிவர்ஸ்ல அட்டாக் பண்ணிட்டா. எழுச்சப்போ ஷாலினி, ஆமா லக்ஷ்மி எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன குறை? நாளைக்கு அவ கல்யாண பொண்ணாக போறா. அப்புறம் பாஸ் மித்ராவுக்கு பொண்டாட்டி ஆயிடுவா. நீ என்ன சொல்ற? இன்னைக்குதான் எங்கேஜ்மெண்ட். என்ன புடவை கட்டுறது, எந்த நெக்லஸ் போடுறதுன்னு செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஷாலினி, இந்த மாதிரிலாம் பேசாத. என்ன விட்டுட்டு இன்னொரு ஆள் அவ என்கேஜ்மெண்ட் பண்றாளா? இவ்வளவு நேரம் நான் உன்கிட்ட ஏதாவது இங்கிலீஷ்ல சொன்னா? ஆல்ரெடி உன்னோட லக்ஷ்மி அந்த மித்ராவோட ஹூக்கப் ஆயிட்டா. நேத்து அவரோட பர்த்டேல இவதான் சீஃப் கெஸ்டாவே இருந்தா. 2 பேருக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. போதுமா? வணக்கம் சார். வணக்கங்க. வாங்க உட்காருங்க. வேண்டாம், நான் உட்காந்து உங்க மரியாதையை ஏத்துக்க வரல.
இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்களே அங்க வந்திருப்போமேங்க. ஆ, நீங்க இப்ப திடீர்னு இன்னைக்கு நடக்க போகுதுன்னு சொன்ன நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க யாரும் வர வேண்டாம். என்னாச்சுங்க? ஏதாவது பிரச்சனையா? முகூர்த்தம் டேட் ஏதாவது மாத்திருக்கீங்களா ஆண்டி? நாங்க இந்த நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்றோம். ஏ என்னாச்சுங்க? அரவிந்தா மாலினி மருமகன்னா பண்பாடு, அரவிந்தா மாலினி மருமகன்னா யதார்த்தம், எல்லாத்த விட முக்கியமா நந்தன் மருமகன்னா நம்பிக்கை. அந்த நம்பிக்கைய பொய்யாக்கிட்டா உங்க பொண்ணு. நான் என்ன பண்ண ஆண்டி? எனக்கு வர மருமகளுக்கு பணம் முக்கியம் இல்ல, உண்மைத்தன்மை இருந்தா போதும்னு நினைச்சேன். என் பையனோட வாழ்க்கையில வர பொண்ணுக்கு அந்தஸ்தெல்லாம் தேவையில்ல, புரிதல் இருந்தா போதும்னு நினைச்சேன். ஆனா அது எதுவுமே உனக்கு இல்லைன்னு புரிஞ்சிருச்சு. ஐயோ, என்னாச்சுன்னு நீங்க இப்படி சொல்றீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலங்க. உங்களுக்கு புரிய வைக்கிறது எங்க வேலை இல்ல, தேவையில்லாத பேச்சு பேசுறதும் எங்களுக்கு பழக்கம் இல்ல. ஆண்டி, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. நான் அப்படி என்ன தப்பு செஞ்சேன்? நீங்க எந்த அளவுக்கு கோவப்படுறதுக்கான காரணம் என்ன? உண்மையை மறைச்சிருக்க, உண்மையை மறைச்சிருக்க, உண்மையை மறைச்சிருக்க. உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நீ ஒண்ணும் இல்லாம பண்ணிட்ட. என் பையன் பிறந்ததுல இருந்து இது நாள் வரைக்கும் என்கிட்ட இருந்து ஒரு சின்ன விஷயத்தை கூட மறைச்சதில்ல. அவன் மனசுல பொய்ங்கிறதுக்கே இடமே இல்ல. அப்படிப்பட்டவன நீ அவன் வாழ்க்கையில வந்த 24 மணி நேரத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் என் பையன் என்கிட்ட பொய் சொல்லிருக்கான். நீ அவன் கூட வெளியே போன அன்னைக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு கார் டிரைவர் என் பையனை அட்டாக் பண்ணிருக்கான். அது உண்மையா இல்லையா?